வணக்கம் and welcome to Big Boss Review. இது அக்டோபர் 20ஆம் தேதி ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் விமர்சனம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, டைரக்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து 1 hour நிகழ்ச்சியில் பார்க்காத சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறேன். பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த குட் மார்னிங் சாங் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த பார்ட்டி முகேஷ்ன்ற பாடகரோட பாட்டு. எல்லாரும் வந்து மனப்பாடமாக அந்த பாட்டை பாடினாங்க. கூல் சுரேஷ் நிறைய கூலான ஸ்டெப்ஸ்லாம் போட்டாங்க. அது 1 hour நிகழ்ச்சியில் வரல, பட் ரொம்ப நல்லா ஆடினார். நான் ஏன் இதை சொல்ல ஆசைப்படுறேன்னா, முகேஷ் இஸ் a very talented but most underrated singer, right? அவர் வந்து எங்களுக்கு பர்சனலாக தெரியும், ரொம்ப டேலண்டட். எந்த ஜான்டர் பாட்டு கொடுத்தாலும் அவர் பாடுவார், எந்த ஈர பாட்டு கொடுத்தாலும் அவர் மனப்பாடமாக பாடக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலன்றது வந்து என்னென்ன, இந்த சில நேரங்கள் நம்ம பந்தா பண்ணணும். அந்த பந்தா இல்லாட்டினா வந்து டேலண்டே இருக்காது, ஆனால் பந்தா பண்ணுறவங்களுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும். நிறைய டேலண்ட் இருந்து பந்தா பண்ணாதவங்களுக்கு வந்து சான்ஸே கிடைக்கிறதுல. அதுதான் முகேஷ். ஐ மீன், he gets his opportunities, but I think is underrated. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். Very talented person, but very down to earth. So அதனால I think sometimes people take him for granted. Okay, now நீங்கள் வந்து 24/7 நிகழ்ச்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேரப்படி காலையில் 8 மணிக்கு தான் பாட்டு போடுவாங்க. அது வரைக்கும் அவங்க தூங்குறதான் காட்டுவாங்க. பிரதீப் மட்டும் தான் அந்த 6 o'clock 5 o'clock எழுந்திரிச்சு அவங்க இங்கே நடந்துட்டு இருப்பார். குருவிக்கு வந்து சாப்பாடு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். பட் இது வந்து வழக்கமாக நடக்கிற விஷயம். ஸோ ஒன்றும் பிரமாதமாக காட்ட மாட்டாங்க. நிறைய வந்து அவங்க தூங்குற ஷார்ட்ஸ், அவங்களோட கொரட்டை சத்தம், இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் அந்த மார்னிங் சாங் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றுவாங்க. Every day they change into fresh batteries. ஒரு பாக்ஸ் வரும் for used batteries, ஒரு பாக்ஸ் for new batteries, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹேபிட் ஐ தாட், என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ், எல்லோரும் நிறைய பேர் வந்து சுடு தண்ணி குடிப்பாங்க. சுடு தண்ணி கேட்டு விஜயெல்லாம் 2 glass 2 mug நிறைய சுடு தண்ணி குடிப்பார். வீட்டில் நிறைய பேர் சுடு தண்ணி குடிப்பாங்க அந்த காஃபி டீக்கு முன்னாடி. ஸோ that was a very interesting thing, you know. And then of course I've read that எப்படி வந்து நம்மலாம் சொல்கிறோம்ல, இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நல்லது இல்லைன்னு. ஐஸ் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த த்ரோட்லேருந்து இந்த வயிறு வரைக்கும் அந்த சில்லுப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகும், ரைட்? ஸோ இட் டசன்ட் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் இன்டு அவர் பாடி டெம்பரேச்சர். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம கொழுப்பு சத்துலாம் வந்து அங்கே வந்து சாலிடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பட் when you drink hot water, it helps to flush out. So that was an interesting thing I thought I should share with you. அந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறது, ரைட்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து ஜிஞ்சர் லெமன் அண்ட் ஹனி தான், பட் மை த்ரோட் இஸ் ஸ்டில் பேட். ஓகே, எனிவே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டாக் அபவுட் அக்ஷயா. அந்த கல்லை விடாமல் பிடிச்சிருக்காங்க. நான் மாற்றி ஹெட்ஸ் ஆஃப் டு ஹர். நாட் அன் ஈஸி டாஸ்க், ரைட்? அப்புறம் வந்து நேற்று சாப்பிடலன்னு பூர்ணிமா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சு எல்லாம் பிரெட்டு தான் சாப்பிடுவாங்க. யுகேந்திரன் பிரெட்டு கேட்டு பூசி எடுத்துகிட்டு போய் அவர் பிக் பாஸ் வீட்டில் நிக்சனுக்கு அப்புறம் மணிக்கு கொடுத்துட்டு வருவார் 2 slice பிரெட். அப்புறமா எல்லாம் வாங்கப்பா சாப்பிட்றதுக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கரை ரொட்டி இருக்குல்ல, அந்த லாஸ்ட் பீஸை வச்சு அவர் சாப்பிடுவார். இதுக்கிடையில் பூர்ணிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது தெரியாது, பட் ஐ saw her eating how many slices is she eating, you know, அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருந்தது மனசில். எனக்கு கரெக்டாக ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி 6 slice சாப்பிட்ருக்காங்க. எல்லாருக்குமே 2 slice, பட் பூர்ணிமா ate 6 and Maya ate 4. And I feel they're so self-centered. Oh my God. அவங்க கேம்காக பண்ணுறாங்களா, ரியல் லைஃப் அவங்க கேரக்டர் அப்படியான்னு தெரியல, பட் ஐ தாட் very self-centered people, right? Okay, the 2 of them. That's what I felt. Of course, I hope it's just for the show that they're doing all of this, right? Okay. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு லுங்கி வந்திருக்கு, எல்லாம் கலர் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ யுகேந்திரன் என்ன செய்கிறான்னு கேமரா முன்னாடி போய், எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் கொடுத்தா எல்லாரும் ஒன்றா போடலாம், எல்லாம் இப்போ போடுறாதீங்க, எல்லாம் ஒன்றா போடலான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அங்கே வந்து what I felt was, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு விளையாடுற, சின்ன வீட்டுக்கு விளையாடுற அப்படின்னு நிறைய பிரச்சனை போணுச்சு. பட் ஐ திங்க் இஸ் குவைட் ஃபேர். when it comes to task is a different thing, right? பட் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பொதுப்படையாக நல்ல மாதிரி செய்கிறாரு. சாப்பாடு கொடுக்காம ஸ்ட்ரைக் பண்ண மாயாக்கி வந்து தனியாக முட்டை எடுத்து வச்சு, அந்த பொண்ணு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு முட்டை தனியாக செஞ்சு கொடுங்க அப்படிலாம் சொல்கிறவர். டாஸ்கில் வந்து அவர் இறங்கி பண்ணுறாரு. ஐ திங்க் இட்ஸ் நத்திங் இஸ் ராங். தட்ஸ் ஹிஸ் கேம் பிளே, ரைட்? ஸோ அது வந்து செய்கிறாரு. அப்போ இந்த லுங்கியை வந்து எல்லாரும் கேட்குறாங்க, பூர்ணிமா எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்தோன்னு உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து எனக்கு அவங்க 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. 5 something she woke up and வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காஃபிக்கு. இவங்கெல்லாம் எழுந்திரிச்சது 8 மணிக்கு தான். சின்ன வீட்டில் உள்ளவங்களாம் 6:30 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சின்ன பாஸ் சொல்லியும் அவங்க வந்து பிரதீப்பை தவிர மற்றவங்க எல்லாரும் தூங்குறாங்க. ஸோ பிரதீப் என்ன செய்வார்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுட்டு போய் படுத்துருவார் திரும்ப.
இதுக்கிடையில் விசித்ரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேப்டன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ யுகி சொல்வார் இல்லை 6:30 மணிக்கு அவங்க எழுந்திரிக்கணும், அதுதான் அவங்களோட ரூல்னு. உடனே வந்து விசித்ரா சொல்லுவாங்க அப்போ ஏன் நீங்கள் எழுப்பலை, அப்போ நீங்கள் ரொம்ப லீனியண்டான கேப்டனாக இருக்கீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறைபாடு. மற்றவங்களும் சொல்கிறாங்க that யுகி இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் அ ஸ்மால் ஹவுஸ். ஓகே, ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பாயாஸாக இருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்காக விளையாடுறீங்க. ஸோ அவர் வந்து இங்கே வந்து ஒரு மத்தள மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 பக்கமும் அடி வாங்கினேன். தட்ஸ் வை ஐ அப்ரிஷியேட்டட் விக்ரம் இன் ஹிஸ் கேப்டன்சி. பிகாஸ் 2 பேரையும் சமாளிக்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆனால் அவர் பாராட்டலைன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து யுகேந்திரன் வந்து அதை கற்றுக்கிறாரு. பட் அவர் இறங்கி வேலை செய்கிறார். கேப்டன்சியில் வந்து விக்ரம் வந்து அவ்வளோவா இறங்கி வேலை செய்யலை கடைசி நிமிஷம் வரைக்கும். பட் யுகேந்திரன் வந்து ஃபுல் ஃபார்ஸ் கோஸ் டவுன் எனி பிளேஸ். அண்ட் வாட் இஸ் வெரி வெரி குட் அபவுட் யுகேந்திரன் இஸ் எல்லா டாஸ்க்லையும் ஆக்டிவாக விளையாடுறாரு. ஒன் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் யங்கர் ஜெனரேஷன் நிறைய பேர் வந்து அந்த டெமோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கர் ஜெனரேஷன் தான் இருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த 6 சீசனில் வந்து நான் நினைக்கிறேன் யாருமே வந்து யுகேந்திரன் வயசில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்காக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு டாஸ்காக இருக்கட்டும் 2 சைடில் உள்ளவங்களும் எவ்ரிபடி ஒன்ஸ்ன்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு காம்படிட்டரும் வந்ததில்லை, கண்டஸ்டன்டும் வந்ததில்லைன்றது என்னோட கணிப்பு. அண்ட் வந்து எல்லா டாஸ்க்லையும் அவரை வந்து விளையாடுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ ஐ தாட் ஹீஸ் அ குட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த மிடில் ஏஜ் பீப்புள். நம்மள மாதிரி மிடில் ஏஜ் பீப்புளுக்குலாம் வந்து இட்ஸ் அ குட் ரெப்ரஸன்டேஷன். எங்களாலே முடியும்ப்பா அப்படின்றத காட்டுனது. ஸோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் குட் அபவுட் தட், ரைட். அப்புறம் வந்து நீங்கள் லீனியனாக இருக்கணும்னு விசித்ரா இல்லை அதெல்லாம் கிடையாது, அங்கே உள்ளே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை, அவங்க எழுந்திரிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு, பிரதீப் மட்டும் தான் எழுந்திரிக்கிறாப்புல, அதனால் இது வந்து நான் வந்து கேட்க மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை எழுப்புறேன் அப்படின்றாரு. ஓகே, ஸோ அதுவும் சொல்லிக்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கும்பலிங் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா எல்லாம் உட்காந்து என்ன கேம் விளையாடாங்க, அந்த பாம்பு டிஃப்யூஸ் பண்ணுற டாஸ்கில் இவங்களாம் சரியாக விளையாடல, நாங்களாம் பண்ணியிருப்போம், அவ்வளோ ஈஸி டாஸ்க், நிறைய பேச்சு. பா, ஓ மை காட், ரியலி ஜஸ்ட் கிவ் மீ a moment. I just wanted to have a look at something that I find that Maya and Purnima troublemakers. அதுக்காகவே அவங்களை வந்து சேனல் வச்சுருக்காங்க, டு காஸ் சம் இஷ்யூஸ், கிரியேட் ட்ரபிள் அந்த மாதிரி. பட் தி அப்ரோச் இஸ் டோட்டலி இட் இஸ் எப்படி சொல்கிறது, ஆப்போசிஷனல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஆப்போசிஷனல் பிஹேவியர்னா how do you say it, very antagonistic. The approach is very antagonistic, and I think ரொம்ப பேர் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. and it is not funny, it's not funny. After some time it is just not funny. Actually பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து they shouldn't be doing this-னு. பட் ஒரு மரியாதை கிடையாதுங்க, யாருக்கும் மரியாதை கிடையாது, வயசுக்கு மரியாதை கிடையாது, அனுபவத்துக்கு மரியாதை கிடையாது, சக போட்டியாளர்ன்ற ஒரு மரியாதை கிடையாது, எல்லாரையும் மட்டம் தட்டுறது, சின்ன பசங்களையும் வந்து மட்டம் தட்டுறது. ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ரேஷன் பண்ணுறாரு, இந்த மாதிரி 3 தோசை கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, யாரும் எட்டி பார்த்தாங்க, 3 தோசை கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரேஷன் பண்ணுறாரு. ஆனால் கட் பண்ணிங்கன்னா பூர்ணிமா அங்கே சொல்லுவாங்க, இல்லை இவர் சொல்கிறாரு நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு, மாயா, பூர்ணிமா, மாயா கூட அவ்வளோவா கிடையாது, பூர்ணிமா வந்து ஐ see her eating all the time. வினுஷா கிடையாது, வினுஷா இஸ் பை த புக்ஸ், அவங்க வந்து சாப்பிட்றது கிடையாது. பிரதீப் இஸ் பை த புக்ஸ், அவரும் சாப்பிட்றது கிடையாது. கார்த்திக்லாம் வந்து எப்போ சாப்பாடு கொடுக்கணும் அப்போ திஸ் பூர்ணிமா அண்ட் விஷ்ணு ஆல்வேஸ் ஈட்டிங். அவர் ரூமில் போய் சாப்பிட்றதெல்லாம் வந்து விஷுவலில் காட்டுவாங்க, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரே சாப்பிட்ற மாதிரி and all that. So the question is, இந்த ஸ்மால் ஹவுஸ்க்கும் பிக் ஹவுஸ்க்கும் என்ன வித்தியாசம்? if the captain is supposed to be a neutral person, அப்போ எதுக்காக சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்றது எனக்கு புரியலையே. ஸோ வாட் இஸ் ஓகே, ஸோ இங்கே சின்ன வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கான்ஸ்ட்ரெயின்ட், ரைட், and they cannot take part in a lot of tasks. இந்த கான்ஸ்ட்ரெயினை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வேலையும் வந்து ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிளியர் டிமார்கேஷன், ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்க இட்ஸ் அ பனிஷ்மெண்ட், எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் இப்போ வந்து தி கேப்டன்ஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் அண்ட் சேயிங் தட் நோ வி வில் நாட் பி ஹார்ஷ் ஆன் யூ. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க கேப்டன் மேலே கோவப்படுறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப வந்து அவங்களுக்கு லக்ஸரி கொடுத்துட்டீங்க. ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து பாயஸ் கேப்டனாக இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்கே விளையாடுறீங்க, பிக் பாஸ் வீட்டுக்காகவே பேசுகிறீங்கன்ற மாதிரி. ஓகே, இடையில வந்து விஷ்ணு ஒரு ஜோக் பண்ணுவார், நான் வந்து வெசல் விஷ்ணு ஆயிட்டேன், வெசல் வாஷிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஹஸ் காம் டவுன் குவைட் அ பிட். ஆரம்பத்தில் இருந்ததை விட வந்து இப்போ ஹீஸ் காம் டவுன். ஐ திங்க் ஹீ டுக் த வார்னிங் வெரி சீரியஸ்லி.
கமல் வந்து பேசின பிறகு அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அவர் மாறணும். பட் அதர்வைஸ் ஐ திங்க் ஹீஸ் சம்ஒன் இஸ் ஃபனி அண்ட் someone that I don't mind watching on television, right? Ravina and Mani. This is emotional suffocation. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களோட வந்து அன்பால் அவங்கள வந்து கட்டுப்படுத்துறது, அன்பை வச்சே மணி வந்து ரவீனாவை கட்டுப்படுத்துகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வென் யூ அவ்வளோ ஏர் டைம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஐஷு அண்ட் நிக்சன் அது போயிட்டே இருக்குது. பட் ஐஷு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, நான் வந்து இவ்வளோ இந்த மலாயில் சொல்லுவாங்க சிக்கிட் அத்தாஸ் அப்படின்னு. சிக்கிட் அத்தாஸ்னா ஐ எம் இலிட், நான் வந்து மேல்மட்டத்தை சேர்ந்தவள் அப்படின்னு வந்து நிக்சன் கிட்ட வந்து இலைமறை காயாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி டைரெக்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்டவே இல்லை. அண்ட் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கொண்டுடுவாங்க, நான் பாட்டுக்கு ரேப் பாடுறேன் அப்படிலாம் தெரிஞ்சால். But I thought her parents were really chill parents because அவங்க அம்மாவே வந்து டெலிவிஷனில் ஆடியிருக்காங்க. they very supportive. So I don't understand. ஐஷு பேசுகிறது வந்து முரண்பாடாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட விஷயங்கள்லாம் உனக்கு போர் அடிக்கும், உன்னோட விஷயம்லாம் எனக்கு போர் அடிக்கும், நம்ம ஒன்றா செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் குட் தட் ஷீஸ் ஆரம்பத்திலே இல்லை எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஏன்னா நிக்சன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷா பற்றி சொல்லியாச்சு. அக்ஷயாவும் கூலும் வந்து அந்த என்னை எதுக்காக நாமினேட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு இது அந்த கல் கொடுத்ததை பற்றி அந்த பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டே இருக்குது. அண்ட் கூல் வந்து கூலாக ஹி த்ரோஸ் விஜய் அண்டர் த பஸ். எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுமா, நீ வந்து வயிறு வலி எண்ணெய் சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, சப்பாத்திலாம் எண்ணெய் இல்லாமல் கேட்குற, ஆனால் அடுத்த நிமிஷம் கட் பண்ண நீ என்ன பண்ணுற, நீ வந்து உன்னோட சிக்கன் கறி காரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஸோ ஐ திங்க் நீ வந்து ரொம்ப செலக்டிவாக டிசைடிங் வாட் இஸ் ஹெல்த்தி அண்ட் வாட் இஸ் நீடட் ஃபார் யூர் ஹெல்த்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நான் சொல்லலையே, எனக்கு விஜய் சொல்லி தானே தெரியும். நீ த்ரோஸ் ஹிம் அண்டர் த பஸ். ஓ மை காட், ஐ வாஸ் லைக் ஓ மை காட், கூல் நாட் கூல் அப்படின்னு. ஸோ அது நடக்குது. சி நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம், விஜய் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது then you're putting Vijay in trouble, right? Vijay வந்து அவரை நம்பி சொல்லியிருக்கலாம் சில விஷயங்கள். I don't think that was right of him to do, right? நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய நேரங்கள் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். பட் அவங்க ஆதங்கம் வந்து அந்த நேரத்துக்குள்ளான ஆதங்கம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் மெலிஷியஸான விஷயம். நம்ம சொல்ல இங்கே பாரு இவங்க வந்து உன்னை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்க, பி கேர்ஃபுல் ஆஃப் தம்னு சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த ஆதங்கத்தை கொட்டுறதுலாம் இதெல்லாம் ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா வீட்லேயும் சரி வேலை இடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகள் தான் வரும். Pradeep is still struggling with his backache. அப்படி விஜய் தூக்கி போட்டது. I'm hoping they would give him a red card, but I doubt they will. Maybe a second strike, I don't know. But I think Vijay should come out of the house. இன்னைக்கு இந்த வாரம் 2 eviction இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து விஜயை வெளியாக்குறது, ரெட் கார்டு கொடுத்து விஜயை வெளியாக்குறது, இன்னொன்று வந்து நாமினேஷன் படி வெளியாக்குறது, ஓட்டிங் படி பூர்ணிமா இல்லை மாயா வெளியானா ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். பட் they are quite low as well, right? This is what I'm guessing. இல்லைன்னா விஜய் வர்மாவை லோ ஓட்டிங் சொல்லி வெளியாக்கி விட்டாலும் விட்டுருவாங்க. ஏன்னா they want to save பூர்ணிமா and மாயா. ஸோ அதுவும் நடக்கும். It depends on the channel, right? சரி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து சொல்வார் வினோஷா இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ராமா போடுவாங்க, நான் கிளம்ப போகிறேன் அப்படிலாம். பிரதீப் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி வச்சு அடிப்பார் வினோஷாவை. நீ வீக் பிளேயர், நீலாம் இருந்து என்ன பண்ண போகிற, நீ போ அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் ஹீஸ் மீனிங் குட். வார்த்தைகள் சரியில்லை, பிரதீப்போட வார்த்தைகள் சரியில்லை. பட் இஸ் அ வெரி வெரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஃபைண்ட் ஹிம் வெரி நைஸ் காய். பட் வார்த்தை விடுறாரு. அண்ட் யுகி போய் வந்து வினுஷாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது நீ இருக்கணுமா, நீ கேம் விளையாடணும்னு சொல்லும்போது உள்ளே வந்து திடீர்னு அது ரொம்ப நேரம் போணுச்சு. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்குது. இங்கே உங்களுக்கு காட்டுறது சுருக்கி காட்டினாங்க. மேபி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் குவார்ட்டர் வாட் வாஸ் ஆக்சுவல் லென்த் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து உள்ளே புந்து யுகேந்திரன் சொல்வார், யுகேந்திரன் வந்து நெய் ஊற்றுறதுக்கு 2 கரண்டி நெய் ஊற்றுறதுக்கோ என்னமோ யாருக்கோ நெய் ஊற்றி கொடுத்தி அதுக்கு வந்து ஒன்று திட்டுனார்ல அப்படி அப்படின்னு பேச. அப்போ யுகேந்திரன் சொல்லுங்க பாரு, அவள் லைஃப்பை பற்றி பேசுகிறா, நீ ஃபைலை பற்றி பேசிகிட்டு இருக்க. அவர் வந்து பிரதீப் கிட்டே நான் வினுஷாட்ட கேட்பாரு யுகேந்திரன், நான் சொன்னது உனக்கு ஹர்ட்டாக இருந்துச்சா, இல்லை அது வேறு இது வேறு நானோன்னு. அப்போ பிரதீப் சொல்லுங்க பாரு, லைஃப்பை பற்றி பேசுகிற, நீ ஃபைலை பற்றி பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ போய் இது என்னோட மேட்டர் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு வெளியாகணும்னா அவரும் வெளியாயிடுவார். அது வாஸ் அ க்யூட் எக்ஸ்சேஞ்ச். சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கள் இடம் பொருள் ஏவல் எப்போ நம்ம வந்து தேவைப்படுற எப்போ நம்ம வார்த்தைகள் சொல்லணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங் யூ ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிரதீப். ஸோ அந்த இடத்துல ஐ ஃபெல்ட் தேவையில்லாமல் அவர் பேசினாரோ அப்படின்னு.
Okay, he was trying to make a point, but the point didn't come across. என்கோட் பண்ணியிருக்காரு, பட் நம்ம டீகோட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சேரல. ஓகே, விஷ்ணு அண்ட் பூர்ணிமா வந்து உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. மணிகண்டனை பற்றி சீட்டு தேக்க வந்திருக்காரு. அண்ட் ஐ திங்க் மணி இன்னும் பெருசாக இன்வால்வ் ஆகலை. டாஸ்க் ஒன்று பண்ணாரு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் மணி ஹேஸ் டு கம் அவுட். இஃப் நாட் whoever is என்னை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, மணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை கேப்டன் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி கேப்டன் இஸ் நாமினேட்டட் த நெக்ஸ்ட் வீக். அது தானே வழக்கமாக நடக்கிறது. ஸோ அவர் நாமினேட் ஆவார், அதுவும் தெரியும். பட் ஐ திங்க் த சான்சஸ் ஆர் தேர் ஃபார் அக்ஷயா, விஜய். விஜய் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்குது. the players who are not shining much. மணி வெளியானா ரவீனா ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரவீனா இஸ் someone who's able to take on மாயா. மாயா வந்து எல்லாரும் இமோஷனலாக ஹர்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணுறோன்ற இன்டென்ட்டோட பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, ரைட்? அது வந்து எல்லாரும் succumb to her pressures, you know. But so everybody succumbs to Maya's pressures and her instigation and her provoking. Anna, Ravina doesn't bite the bait. யுகேந்திரன் வந்து தாக்கு பிடிச்சிட்டே வந்தார். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, தாக்கு பிடிச்சிட்டே வந்தார். He even tried to have a conversation with her and try to be nice with her. And I think you shouldn't try to be nice to her because you need to put her in a place. Sometimes I feel you need to put people in their places, right? ஸோ அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு, சிக்கன் சாப்பிடணும், முட்டை கொடுக்குறது, தியேட்டர் பற்றி பேசுகிறது, அந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணார். பட் இந்த இன்னைக்கோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா he let her get to him, right? So we'll talk about it in a bit, but Ravina doesn't. Ravina is head on. She fights strongly. If they had sent Ravina alone without money, ரொம்ப நல்லா பிரமாதமாக விளையாடி இருப்பாங்க. மணி வந்து is pulling her down, he's weighing her down, right? அப்புறம் வந்து இடையில பார்த்தீங்கன்னா யுகேந்திரனும் விசித்ராவும் பேசிப்பாங்க. விசித்ராவோட வந்து கான்ஃபிடென்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் யுகேந்திரன், ரைட்? ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பிரதீப் வந்து கேப்டன் ஆனால் என்ன செய்வான்னு நினச்சிக்கிறீங்க, என்ன எங்கே வைப்பான்னு நினைக்கிறீங்கன்னு யுகேந்திரன் வந்து ரொம்ப கூலாக சொல்லுவார். உங்களை வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும்னு தான் அவன் நினைப்பான், அவன் ஆசைப்படுவான், பக்கத்தில் இல்லை அப்படின்னு. ஹிண்டிங் தட் இஃப் பிரதீப் பிகம்ஸ் கேப்டன், விசித்ரா இஸ் டெஃபினெட்லி இன் த ஸ்மால் ஹவுஸ்னு. அண்ட் விசித்ராக்கும் பிரதீப் ஒரு கோல் வார் நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அவங்க என்னமோ வெளியில் போய் சொல்கிற தப்பான விஷயங்கள் எல்லாம் பிரதீப்க்கு அதுக்கு வருது. அவங்க வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. இஸ் நாட், அதனால தான் சமைக்கிறதையும் விட்டார். ஸோ விசித்ரா இஸ் ஆக்சுவலி ஹார்ம்லெஸ் அகெயின். அவங்க பிரதீப் எல்லாம் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அவங்களோட மைனஸ். பட் ஐ கைண்ட் ஆஃப் லைக் விசித்ரா as well. ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது அங்கே உட்காந்துட்டு மணிக்கு வந்து கால் நகம் வெட்டிட்டு இருக்காங்க. And I'm like, oh my God, what are you even doing, girl? This is what you were sent in for, you know. Let him cut his nails. If you think his nails are long, you just tell him, can you cut your toenails? அது வேற உட்காந்து அவருக்கு கால் நகம் வெட்டுறதுலாம் அது வந்து I thought ராங் சிக்னல்ஸ் டு த யங்கர் ஜெனரேஷன். அது வந்து காட்டியிருக்கவே தேவையில்லை. காட்டுனாங்களா? இப்போ நான் கன்ஃபியூஸ். இல்லை இது வந்து 24/7 காட்டினாங்க, 1 hour எபிசோடில் காட்டல. ஐ தாட் அவங்க அம்மாக்கெல்லாம் என்ன ஃபீல் ஆகும், ரவீனாவை என்ன ஆர்வத்தோட என்ன எண்ணத்தோடு உள்ளே அனுப்பியிருப்பாங்க. மதர் மஸ்ட் பி ஹர்ட்டிங் நவ், ரைட்? எனிவே, கால் நீங்கள் வெட்டுறது தப்புன்னு சொல்லலை. அந்த மாதிரி அந்த மணியை போய் கடிக்கிறது, அந்த மணிக்காக செய்கிறது, சாரி சொல்கிறது. ஓ மை காட், she's got so much of potential. பட் அப்புறம் பின்பால் டாஸ்க். அது வந்து என்னென்னா ஒரு பாலை உருட்டி விடணும். அந்த உருட்டி அது கீழே வரதுக்குள்ள இங்கே போய் டக்குன்னு போய் பசில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 3 பேர் விளையாடுறாங்க, யுகேந்திரன், ரவீனா அண்ட் மணி, ரைட்? இவங்க போய் விளையாடும் போது 2 பேராச்சும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா சாப்பாடு போகாது, இல்லாட்டினா சாப்பாடு கட்டு. இதுதான் விஷயம். இது வந்து ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு போகிறாங்க. முதல்ல வந்து பந்தை உருட்டி பாட்லேருந்து வெளியாக்குறது ரவீனா. ஸோ ஷீ லூசஸ் இட். த நெக்ஸ்ட் மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி வந்து பந்து கீழே விழுந்துடும், அவுட்டு. ஸோ பஸ்ஸர் அடிச்சிடுவாங்க. 5 நிமிஷம் விளையாடணும். பட் they won't even wait for யுகேந்திரன் to try for the 5 minutes. ஏன்னா 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இட்ஸ் கான்சிடர்ட் கான் சொல்லி பஸ்ஸர் அடித்து நிறுத்திடுவாங்க கேமை. ஸோ யுகேந்திரன் could have gone further, பட் இந்த 2 பசங்களை வந்து பால் கீழே விட்டதுனால கேம் ஸ்டாப்ஸ் அண்ட் ஃபுட் கட்னு சொல்லிடுவாங்க. ஃபுட் கட்னு சொன்னோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, மாயா ஸ்டார்ட்ஸ் ரியாக்டிங். ஷி ஸ்டார்ட்ஸ் ப்ரோவோக்கிங். மாயா வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து சாப்பிட்றோன்னு காட்டுறது. அண்ட் யூனோ ஷி ஜஸ்ட் ப்ரோவோக்ஸ் பீப்புள். அண்ட் oh my God, in real life, if there's such a character, I would really want to stay away from her.
She can be fun, she can be a whole lot of laughter, but what she's doing is not right. We are sending the wrong signals to the younger generation. இவங்களை வந்து நம்ம மிகைப்படுத்தி காட்டி அவங்கள வந்து கமல் வந்து அவங்க வந்து கான்டென்ட்காக கான்டென்ட்காக எது வேணாலும் பண்ணாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கான்டென்ட்காக ஒரு நாள் வந்து கமல் ஜியை வச்சு செய்யணும் மாயா. அப்போ பார்ப்போம் அவரோட ரியாக்ஷன் எப்படியா இருக்குன்னு. He is not correcting them, you don't have to correct them, but you can express your opinion, you're condoning their behavior, and I think it's so very wrong. ஓகே, எனிவே இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஓகே, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சேட்டப் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் அந்த பெட்ரூமில் வந்து யுகேந்திரன் கம்ஸ் அப், ஹி ஹேட்ஸ் எ பிளான். நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணுவோம், பிக் பாஸ் கிட்ட மைண்டில் பர்மிஷன் கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறோம், பட்டினியில் போட மாட்டோம், ஒரு ½ அன் ஹவர் போல் நாங்கள் வந்து விளையாடுறோம், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருவோன்னு. இதை வந்து ஓ மை காட் அவங்க சீரியஸாக எடுத்து பூர்ணிமா அண்ட் மாயா, ஓ மை காட் கத்து எப்படின்னு நிறைய கேள்வி கேட்கலாங்க. எப்படி கேட்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கேள்வி கேட்குறது வந்து இப்போ பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் இஃப் யூ ஹேவ் காட் அன் இஷ்யூ ரைட், நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணணும், யூ ஹேவ் அன் இஷ்யூ, யூ ரேஸ் அ ஃபீட்பேக். இந்த மாதிரி ஐ ஹவ் காட் திஸ் கன்சர்ன், கேன் ஐ டாக் டு யூ, these are the issues, and you can have one-on-one with your supervisors or anything of that sort. இப்போ கலெக்டிவாக நம்ம வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம்னா, if you all want to talk about something, okay, some issues that has come up, you wait for your turn. They're talking over each other. அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசுகிறது வந்து கேப்டன் நீங்கள் பாயஸ், கேடு கெட்டவன் அப்படிலாம் வந்து வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து கண்டிக்க போகிறாரா இல்லையா கமல்னு தெரியாது. ஏன்னா கமல் வந்து மாயோட ஃப்ரெண்டு, ஸோ அதனால் வந்து கேள்வி கேட்க மாட்டார் பாருங்க. ஸோ வழக்கமாகவே கேட்க மாட்டார், இதுவும் இப்போ வந்து இன்னும் கேட்கவே மாட்டார், பாவாவும் கேட்கல பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ கேடு கெட்டவன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது வந்து யாராக இருந்தாலும் புண்பட்டு தான் போவாங்க அந்த இடத்துல. அண்ட் யுகேந்திரன் கெட்ஸ் ஹர்ட். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த பசங்களுக்காக நான் இறங்கி வேலை பார்த்துருக்கேன், கிச்சனில் ஒரு நாள் பூரா வெசல் வாஷ் பண்ணியிருக்கேன், சமைச்சிருக்கேன், அவங்களுக்கு சாப்பாடு சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கேன், உங்களுக்குலாம் சாப்பாடு என்னன்னு கேட்டு நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயம் பண்ணி நான் சமரசமாக அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணி கான்டென்ட்காக பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தது வந்து when they get so they made it so low really. அந்த மாதிரினோன்னு அவருக்கு கோவம் வந்துடுது. என்ன செய்யறாரு, இதுக்கு இடையில வந்து ப்ரிட்டெண்ட் பண்ணுறாரு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இந்த பசங்க இப்படிலாம் பேசினோன்னே he gets upset and he comes and puts it all back. நீங்கள் பேசினது சரியில்லைன்னு அந்த நிமிஷத்தில் வந்து மாயா says sorry. மாயா ரியலைசஸா ஏன்னா யுகேந்திரன் வந்து என்ன செஞ்சாலும் ஒன்றுமே அவர் பண்ணாமல் இருக்கும்போது அவர் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. பட் when யுகேந்திரன் reacted, she realizes இல்லை நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு she says sorry. ஏன்னா அவர் சொல்கிறா, நீ என்னை ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். your self-respect is very very important. You do not have to condone people putting you down and belittling you for no reason, for any reason. ஓகே, அண்ட் யுகேந்திரன் வந்து நீங்கள் என்னை ட்ரீட் பண்ண விதம் சரியில்லைன்னு அவர் கேட்டது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். இது வந்து நம்ம கற்றுக்கணுங்க. வெளி உலகத்தில் நம்மளை வந்து எப்போதுமே மட்டம் தட்டி பேசுகிறவங்க வந்து இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் தம். தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்லை, அவாய்ட் தம். அவாய்ட் பண்ண முடியல, ஒரே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், ஒரு ஃபேமிலியில் இருக்கணும்னா தென் யூ மஸ்ட் டெல் தம். நீ பேசுறது இப்போ யுகேந்திரன் திரும்ப திட்டி இருந்திருக்கலாம், பட் அவர் திட்டலை, நீங்கள் என்னை ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை பேடாக ட்ரீட் பண்ணால் நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லைன்னு அமைதியாக சொல்லணும். அண்ட் ட்ரைவ் சம் சென்ஸ் இன் டு தம் ரைட். அண்ட் ஷி ரியலைசஸ் இட். ஷி சேஸ் சாரி, பட் இட் வாஸ் அடுத்த நிமிஷமே ஷி வாஸ் லைக் ஓகே நான் சாரி சொல்லிட்டேன். ஸோ வாஸ் இட் அ ரிமோர்ஸ்ஃபுல் சாரி? அ சாரி ஹேஸ் டு பி அ ரிமோர்ஸ்ஃபுல் internalized sorry. It must go through an internal process, which I thought was lacking there. But if she meant it, well and good, right? அப்புறம் வந்து இடையில வந்து இவரு கூட வந்து பிரதீப் கூட சில வார்த்தைகள்லாம் விட்டார். நீங்களாம் பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்கன்னு அந்த கோபத்தில் சில வார்த்தைகள் விட்டாருன்னு வச்சுக்கலாமே. பட் அவரும் வார்த்தைகளை வந்து must watch his words, right? விசித்ரா வந்து மாயா கிட்ட எடுத்து சொல்லுவாங்க, நீ வந்து பிஹேவ் பண்ணுறது சரியில்லை, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவரை நீ ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை, ஒரு மரியாதை கொடுக்கணும். சீரியஸ்லி நீங்களாம் வந்து ஜோவிகா மரியாதையில் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது வந்து மாயா பூர்ணிமா கூட ஒரு பக்கம் வச்சிடலாம். மாயா சுத்தமாக யாருக்குமே மரியாதை கொடுக்கறதில்ல. அண்ட் தட்ஸ் ராங். அவளுக்கு ஒரு ரெட் கார்டு, அவளுக்கு ஒரு yellow கார்டு கொடுங்க. கிவ் மாயா அ ஸ்ட்ரைக், கிவ் பூர்ணிமா அ ஸ்ட்ரைக் as well. பிகாஸ் அவங்க வந்து மற்றவங்களை பற்றி போதை பண்ணுறதே கிடையாதுங்க. she has eaten 6 slices of bread when the house had nothing else to eat, right? ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே,
ஜோவிகா வந்து அங்கே வந்து யுகேந்திரனை கேட்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்கள சைட் பண்ணுறீங்க இந்த ஸோ இட் ஸ்டார்டட் அவுட் as a joke and then it went out of hand and Yugendran says no, you know what, forget it, just forget the joke. He ends the prank. Now the Big Boss team is very angry with him. எப்படி நீங்கள் வந்து எண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் வந்து பியூனிட்டிவ் மெஷர்ஸ் எடுத்துருக்கணும், நீங்கள் அவங்கள பனிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. ஜோவிகாவுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. அண்ட் யுகேந்திரன் சேஸ் என்னோட கேப்டன்சி டாஸ்கில் ஐ டோன்ட் வாண்ட் இது வந்து ஐம் a captain to be to kind of balance the two. I've not been given authority to punish people. நீங்கள் கேப்டன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், விக்ரம்க்கு சொன்னேன்ல, இவர் வந்து ரொம்ப திறமையாக விக்ரம் விளையாடிருக்காரு கேப்டனா, இவங்கெல்லாம் மாறி மாறி கேப்டனா வரும்போது தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து யுகேந்திரன் வந்து இப்போ சொல்கிறாரு, நீங்களாம் கேப்டனை வரும்போது தான் தெரியும், எனக்கு வந்து அவங்கள பனிஷ் பண்ணணுன்றது எனக்கு தேவையில்லை. அப்போ அவங்க எதுக்காக ஸ்மால் வீட்டில் இருக்காங்க, அது பனிஷ்மெண்ட் தானே. ஆல்ரெடி இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ். எஸ், சம்டைம்ஸ் யூ நீட் டு புட் யர் ஃபுட் டவுன் அண்ட் டெல் தம் லுக் யூ நீட் டு டூ திஸ், ரைட். சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லணும். பட் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, மீட் அவுட் பனிஷ்மெண்ட், ஐ டோன்ட் நோ வெதர் த கேப்டன் ஷுட் டூ இட் ஆர் நாட். உங்கள் டேக் என்ன? ஏன்னா கேப்டன் இறங்கி அவங்களுக்காகவே விளையாடிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ட்ரா உடைக்கும் போது கேப்டன் அவங்களுக்காக விளையாடினார். அதுக்கப்புறம் தான் வந்து ஹி பிளேட் ஃபார் திஸ் சைட் ஆஃப் த டீம். பட் யூ சி, யுகேந்திரன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு விளையாடினதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா he won't have a chance of being nominated, right? அந்த சைட்லேருந்து தானே நாமினேட் பண்ணுவாங்க. And his strategy is to play and he wants to play and he wants to make an impact, right? And இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து கேப்டனை வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் நடுவராயிருங்க, நீங்கள் நியூட்ரல் பர்சனாக இருந்து வின் பண்ணுறது யாருக்கு அப்படின்னு நடுநிலைமையில் இருந்து நீங்கள் வந்து சொல்லணுன்றது வழக்கமான விஷயம். பட் அந்த ஒரு டாஸ்கில், அதாவது அந்த கிளாஸ் பிரேக் ஆனிச்சுல, அந்த டாஸ்கில் அந்த பாட்டில்ஸ் எடுப்பாங்களே, அந்த சிலிண்டர்ஸ், அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் had an option to play, not as a captain, okay, but as a captain he was given a privilege to choose which side he wants to play. So he played as a contestant, not as a captain. அப்போ நீங்கள் கேப்டனாக நீங்கள் இறங்கி விளையாடுறீங்கன்னா you must have certain privileges, but கேப்டனுக்கு இவ்வளோ இருக்குது அந்த மாதிரி. No, he went in as a contestant. So that's where I think it's getting a little cloudy. And his decision to play for the small house, I didn't like it. But விஷ்ணுவை தூக்கிட்டு நான் விளையாட போகிறேன்னும் போது I thought outright அடிக்கிறாரு, very good அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். Then when he decides to have a deal with these people and do it, I thought, okay, I wouldn't do it. I would go and say, I want Vishnu out, I'm going in. Because I want my side of the Big Boss house to win, right? நான் அது பண்ணியிருப்பேன். But that's my perspective. Yugendran might have thought, okay, you know what, let's make it interesting. So we won't understand. ஆனால் அவர் வந்து Big Boss வீட்டுக்காக விளையாடுறது தப்புன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். It is the right thing that he did, right? So அது வந்து போயிட்டே இருக்குது. ஜோவிகா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்காக விளையாடலன்னு. I think he's trying to strike a balance and it's not an easy task, not because he's my husband, but because as a captain யாராக இருந்தாலும் அடுத்த வாரம் வரவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ அவர் சொல்கிறாரு அப்படி வந்து, and this is very important thing for leadership. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் this is really really important. அவர் என்ன சொல்லுவார்னா, I take responsibility. Okay, I take responsibility, especially those who are leaders in your office. You must take responsibility and you must defend your staff. Never throw them under the bus immediately. You should never do that. இப்போ வந்து of course they need some compliance issue அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that's a different thing. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு லீடர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு டீம் லீடர் என்ன பண்ணோன்னா, உங்கள் ஸ்டாஃபை மிதிச்சு நீங்கள் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் குட். உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, உங்கள் ஸ்டாஃப் ஹட் ஃபீல் தே, ஓகே, யூ டீல் வித் மீ, ஐ வில் டீல் வித் மை ஸ்டாஃப். அந்த மாதிரி you must have that hierarchy so that you buffer the impact, right? So அது ரொம்ப ரொம்ப important. So you cushion it so that அந்த ஸ்டாஃப்க்கு போகும்போது they don't get demoralized and you communicate it better to them. So of course you must communicate well to them, right? So அது ரொம்ப முக்கியம். And Yugi takes responsibility. இப்போ வந்து பிக் பாஸ் சின்ன வீடு தான் ரொம்ப லக்ஸரிஸாக வாழ்ந்துருக்காங்க, அது ஒரு குற்றச்சாட்டாக அது வரும்னா, இன்னைக்கு அது கமல்ஜி கிட்டேருந்து வரும்னா, then now I'll take responsibility ன்னு சொல்கிறாரு. I was very very proud of his words there, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ, கூல் அண்ட் வினுஷா win it and I think they deserve it. They were very very good. And வந்து பூர்ணிமா அண்ட் விஷ்ணு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்தாங்க. இப்போ வின்னர்ஸ் வந்து கூல் அண்ட் விஷ்ணுன்னு சொல்கிறாரு, which is very very good. And அதில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து ரொம்ப க்யூட்டாக நடந்து வந்து எல்லாருக்கும் கிஸ் கொடுக்குறது and all that was very cute. And அவங்களும் வந்து அந்த ஏஜ் குரூப்போட மிங்கிள் ஆகிறதுக்கு, you see this season the generation gap has closed in. எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களேருந்து தள்ளி வச்சுருவாங்க.
right? But in the Vichitra and Yugendran and Cool, they're able to mingle with them, and I think that's amazing. விசித்ராவும் சரி, யுகேந்திரனும் சரி, கூலும் சரி, அந்த சின்ன பசங்களோட சேர்ந்து பேசிக்கிறாங்க. எப்போ வந்து அறிவுரை சொல்லணுமோ, எப்போ வந்து கரெக்டாக விளையாடணும், அதுவும் பண்ணிக்கிறாங்க. And I really like that. And I want this as a middle-aged person. I want this group of people to travel far, right? I want that. So நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து அந்த வாக் பண்ணிட்டு கிஸ் பண்ணி ஃப்ளைங் கிஸ் கொடுத்து, இல்லை ஷில் கிவ் ஃப்ளைங் கிஸ் அண்ட் ஷில் ப்ளோ கிசஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டில் முடிஞ்சது. இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரு கமல்ஹாசன் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.